ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே விசாரிச்சுட்டே இருக்கீங்க, என்னாச்சுக்கா வீடியோ எதுவுமே போடலையா அப்படின்ட்டு. நான் இங்கே வந்து அத்தை வீட்டில் தான் தங்கியிருக்கேன். ஸோ இப்போ அம்மா வீட்டுக்கு வந்துட்டு தம்பிக்கு வந்து மாந்த எண்ணெய் ஊற்றுறதுக்காக அங்கே தங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சின்ன கிளிப்பிங் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு குழப்பம் வந்திருக்கு. நான் தான் வந்து தனியாக போகிறேன், நான் டிசிஷன் எடுத்தேன். அக்கா சரி எங்கள் வீட்டுக்காரக்கூடியே வாழட்டும் தான் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் தனியாக போகிறேன் அப்படின்றாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது. நான் போய் தனியாக டெய்லரிங் பண்ணி நான் தனியாக இருக்க போகிறேன், வீடெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன 2 பேரும் ஆளாளுக்கு ஒரு மூளைக்காக போகிறீங்க, நான் வேணால் எங்கேயாவது போவா அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்காரு. எனக்கு அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் மைண்டு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அக்காவோட பிரச்சனை என்னன்னு சொல்லி எங்கள் அம்மா கால் பண்ணி அவங்க சொன்னாங்க. அவங்களோட ப்ராப்ளம் என்னவா இருக்குன்னா, நான் வீட்டில் குழந்தைய வச்சுட்டு இருக்கேன்னா, எங்கள் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப உடம்பு வந்து காலெல்லாம் வந்து ஜவ்வாக இருந்துருச்சுன்னு சொல்லி ஆள் வச்சு தண்ணி கேன் போட்டுட்ருக்காரு. அதனால் அவரும் வீட்டில் தூங்கிட்டே இருக்காராம். நான் மட்டும்தான் மளிகை கடையை பார்க்குறேன் அப்படின்றாங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்காரோட பிரச்சனையை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீட்டில் இருந்து வெளியே வந்து வாழ்கிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குழந்தைங்களுக்கு எந்த கேரிங் எதுவுமே கிடைக்கல, எனக்கு எதுவுமே கிடைக்கல, எந்த மதிப்பு எதுவுமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் 11 வருஷம் வாழ்ந்ததில் இப்போ அக்காவும் நானும் ஒன்றா வாழக்கூடிய இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 7 வருஷம் வந்து நான் தனியாக இருந்தேன், வாடகை வீட்டில் இருந்தேன். அங்கேயுமே கொஞ்சம் பக்கத்தில் வந்தாங்க. அப்பப்போ பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வரும், அப்படியே சால்வ் ஆகிடும். ஆனால் இப்போ இந்த இருக்கக்கூடிய 5 வருஷமும் நான் வந்து சந்தோஷம் ரொம்ப கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நானே தான் ஏற்படுத்திக்கிறது. கஷ்டம் எனி டைம் வந்து சித்திரவாதை. எப்படின்னா வார்த்தையாலே என்னை வந்து ரொம்ப புண்படுத்துவாங்க, எல்லாத்துலேயுமே என்னை ஒதுக்கி வைப்பாங்க. எல்லாமே அவங்க தான் முதலிடமாக இருப்பாங்க. அது ஓகே, அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க இருக்கிறாங்க. ஆனால் எனக்குன்னு வந்து ஒரு குட்டி ஆசை இருக்குல்ல, அது கூட நிறைவேறவே ஏறாது. ரொம்ப அசிங்கப்படுவேன் அவங்களாலேயும் அவங்க பொண்ணுங்களாலேயும். இதனால தான் நான் வெளியே வரணும்னு நான் நினச்சேன். இதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து வாய் திறந்து எதுவுமே கேட்க மாட்டார். இப்படி ஒரு நம்மளை காதலிக்கிற அது இதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து குழந்தையும் கொடுத்துட்டு அசிங்கமும் பட வைக்கிறாரு, அவமானமும் பட வைக்கிறாரு. இப்போ சொந்த பந்தமும் செய்ய மாட்டாங்க, அம்மா அப்பாவும் செய்ய மாட்டாங்க, நீயுமே எதுவுமே கேட்க மாட்டேன்னா எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும்? நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சர், அதுங்க ஆசைப்படுற எதுவுமே நம்மளால் நிறைவேற்ற முடியலையே அப்படின்ற ஏக்கத்துக்காக தான் நான் வெளியே போய் தனியாக வாழணும்னு இருக்கிறேன். இங்கே இருந்தேன்னா நான் ஒரு 10,000 சம்பாதிச்சா கூட அது கடன் அடிக்குன்னு கடைசி வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு வெறுப்பாகி தான் நான் வெளியே வந்து நான் வரேன்னு சொல்லி முடிவு எடுக்கிறதுக்கான காரணம். இப்போ அக்கா என்ன யோசித்தாங்க ஏதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து 2-3 நாளாக இதையே சொல்லிகிட்ருக்காங்க. எதனால தான் நான் வீடியோ வந்து போடலை, எனக்கு மைண்டு வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் வந்து இருந்த நிகழ்வை சொல்கிறேன். இது வந்து கருணக்கிழங்கு செடி ஃப்ரெண்ட்ஸ். அத்தை வீடு வந்து ரொம்ப இயற்கையாக இருக்கும், நான் உண்மையாக மிஸ் பண்ணுறேன். பட் நமக்கு வந்து இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கும், அங்கே வாழும்போது தான் நிறைய கஷ்டமும் இருக்கும், இன்பமும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எந்த கடையுமே கிடையாது. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டம். தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணிலாம் இல்லை, கிணத்து தண்ணி தான் குடிக்கணும். நம்ம இப்போ சிட்டி சைடு பார்த்திங்கன்னா ஆரோ வாட்டர் ஒரு 2 நாள் ரிப்பேர் ஆனாலே உடனே கேன் தண்ணி வாங்கி குடிப்போம். உப்பு தண்ணிலாம் நம்மளால் குடிக்கவே முடியாது. இயற்கையாக அங்கே என்ன கிடைக்குதோ அதை தான் அவங்க சாப்பிட்டு வாழ்கிறாங்க. 2 டேஸ் நானுமே அப்படி தான் இருந்தேன். அதுவும் நான் வாழ முடியாதுன்னா இல்லை, இருந்தாலும் எதுவுமே நமக்கு வந்து இப்போ சிட்டியில் எல்லாமே நம்ம சாப்பிட்ற போகிறோம் வரோன்னா அந்த மாதிரி ஒன்றுமே வாங்க முடியாது. தம்பிக்கு ஒரு சின்ன பிஸ்கெட் வாங்குறதுக்கே பாவம் மாமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வளர்த்தின்னு ஒரு ஊர், இங்கேருந்து அது ரொம்ப தூரம். அங்கே போய் தம்பிக்கு ஒரு 2 சிப்ஸையும் அவன் அழுகுறான்னு சொல்லிட்டு பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு காலையிலே எழுந்துப்பாங்க, மாடை பாலை கறப்பாங்க, காஃபி டீ அந்த மாதிரி போட்டு குடிப்பாங்க. அதோட ரேஷன் அரிசி அந்த மாதிரி பொன்னி அரிசி, வயலில் இருந்த அரிசி அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வந்து வடித்து சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஏதாவது முடிஞ்சால் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். சாப்பாடுன்னு பெருசாக அவங்க வந்து ஈடுபாடு கொடுக்க மாட்டாங்க. பட் வந்து வேலை பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே அசந்தே போயிடுச்சு. ஒரு நிமிஷம் கூட உட்கார அவங்களுக்கு ஓய்வில்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் இந்த மாதிரி கிராம சைடுக்காக தான் எங்கன்னா வீடு பார்க்கலான்னு பார்த்தேன். அதில் வருமானம் அந்த அளவுக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போயாவது பயிர் போட்டால் தான். இந்த வருஷமே வேர்க்கடலை ஃபுல்லாக சரியாக மழை வராதால் பயிர் வந்து நிறைய பிஞ்சாக தான் இருந்துச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. நானுமே எங்கள் அத்தை கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு கழனிக்கு போயிருந்தேன்.
அங்கே பார்த்திங்கன்னா மாங்காய்லாம் வந்து அழகாக எனக்கு ஃப்ரெஷ்ஷாக பிரித்து கொடுத்தாங்க. முருங்கைக்காய், நார்த்தங்காய், அதுக்கப்புறம் வேர்க்கடலை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பிரிச்சுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பூவெல்லாம் கூட செடியெலாம் நிறையா இருக்கும்ல, அந்த செடியிலலாம் வந்து அழகாக பூவெலாம் பிரிச்சுட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் மாமா பார்த்திங்கன்னா எவ்வளோ வேலை தெரியுங்களா. காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு மாட்டை வந்து கட்டிட்டு மாடு சாணியெல்லாம் வாரி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் கறந்து அதை எடுத்துகிட்டு போய் சிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடம், அங்கே போய் ஸ்டோரில் பாலை ஊற்றிட்டு வந்து திரும்ப வேர்க்கடலை ஃபுல்லாக கொட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வயலுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு மாட்டுக்கு கூழெல்லாம் காசி பில்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டு மேய்ச்சிட்டு அப்படியே வேலை போய்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓய்வே இல்லை. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா அந்த தேங்காயெலாம் உட்காந்து வெட்டியிருப்பார், காட்டியிருப்பேன். அவ்வளோ தேங்காயும் பாவம் மூச்சு பிடிக்க வேலை செய்கிறாங்க. எனக்கே கஷ்டமாயிடுச்சு. அத்தைக்கும் மாமாவுக்கும் 2 பையனுங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே வந்து சென்னையில் தான் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்காக அத்தை வந்து நாளைக்கு நான் அவங்க கூடயே வந்துட்டு அப்படியே சென்னை போய் குழந்தைங்கள பார்த்துட்டு வந்துடுறோமான்னாங்க. அவங்களுக்கும் பார்த்து எல்லாமே பிரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கும் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துக்கூட அப்படின்னாங்க. நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வேர்க்கடலை, அப்புறம் மாங்காய், நார்த்தங்காய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் பல்லு சரியில்லை சாப்பிட. இதே மட்டும் பல்லு நல்லா இருந்துச்சுன்னா பெருக்கும் போதே சாப்பிட்ருந்துருக்கலாம். எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்களேன். தம்பியும் பாப்பாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஜாலியாக. அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்குறீங்க நான் எப்படி இருக்கேன் எனக்கு வீடியோ வரலன்னு. மனசு ரொம்ப சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உண்மை. ஒரு நாள் நான் வந்து என்னை திடப்படுத்திக்கினா கூட மறுநாள் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னையும் பாருங்கள், கிராமத்தில் வேலை செய்கிற மாதிரி இருக்கா. இதெல்லாம் சும்மா 2 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னாலலாம் 1 மாதம் கூட வேலை செய்ய முடியாது போல். சும்மா ஒரு 10-15 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கே மூச்செல்லாம் வாங்கிடுச்சு. எனக்கு பழக்கம் இல்லைல்ல. நமக்கு டெய்லி செஞ்சேன்னா கண்டிப்பாக செய்ய முடியும். எங்கள் அத்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே வந்து அழுகையாக வந்துச்சு. அவங்க பசங்க ஆனால் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நார்த்தங்காய் சொரடெல்லாம் வச்சு பெரிக்கிறாங்க பாருங்கள் நார்த்தங்காவை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நான் மேலே போய் அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஒரு மாதிரி எப்படின்னா ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. ரொம்ப இயற்கையாக இருக்குல்ல. உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இயற்கை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பேருக்கு வந்து கிராமத்துலையும் இயற்கையும் பிடிக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். எவ்வளோ விடியற் காலையில் எழுந்திருக்கோம் பாருங்கள். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து மாந்த எண்ணெய் ஞாயிற்றுக்கிழமை தான் டாக்டர் மாமா ஊத்துறேன்னாங்க. அவங்க வீட்டுக்கு போகணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே திருமால்பாடி அங்கே தான் பார்த்திங்கன்னா நம் பெருமாள், டாக்டரோட பேர் பார்த்திங்கன்னா நம் பெருமாள். அவங்க வீட்டில் தான் வந்து உள்ளேயே கிளினிக் வச்சு சட்டப்படி நடத்திட்டுருக்காரு. அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு இப்போ நான் வந்து மாந்த எண்ணெய் ஊற்றிட்டு வந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக பேதியாச்சு. சரியான சளி வந்துச்சு தம்பிக்கு. இவர் தான் எங்கள் மாமா, அத்தை வீட்டுக்காரு. தம்பி அவங்கக்கிட்ட போயிட்டு வரவே இல்லை. அவங்களுக்கும் அழுவாக வந்துருச்சு குழந்தை கொடுக்க. 2 நாள்லேயே ஒட்டிக்கிட்டான். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். அன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு டே எடுக்கும்போது அவரை மட்டும் தானே போய் பார்த்துட்டு வந்தோம். எவ்வளோ மக்கள் வராங்க பாருங்களேன். வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரிலாம் வந்தாங்க. ஃபைனலாக தம்பிக்கு மருந்து ஊற்றிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சுற்றி ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் லைஃப்பை பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.